ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பிரைஸ் ஆஃப் கன்ஃபெஷன் சீரிஸோடைய அடுத்த எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல 3 எபிசோட் போட்டிருப்பேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கொடுத்து வச்சிருப்பேன், ஐ கார்ட்லயும் கொடுத்துருப்பேன். அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இப்போ 4வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே அந்த சீஃபை காமிக்கிறாங்க. எக்கச்சக்கமான பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் போல. அங்க வந்துட்டு கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு அந்த பொண்ணு கத்தனா, நான் குற்றவாளி கிடையாது, நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எவ்வளவு கத்தி கதறி அழுதுருப்பா. அந்த விஷயத்த கூட கேட்காம அந்த பொண்ணு தான் கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு அநியாயமா புடிச்சு போட்டீங்க. இப்ப அந்த பொண்ணு கொலகாரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு ஒத்துக்கிட்டா. இப்ப என்ன சொல்ல போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா புஜான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் இவரும் பொறுமையா உட்காந்து ஆன்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் ப்ரூவ் பண்ணப்படல. விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை முடியும் போது தான் நமக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு போது அங்கிருந்து இன்னொரு லேடி கேக்குறாங்க, இன்னொரு பிரஸ் ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, ஒருவேளை நீங்க கெஸ் பண்ற மாதிரியே அந்த பொண்ணு தான் கொலகாரி அப்படின்னா இப்ப அந்த பொண்ணை வெளியே விட்டீங்க இல்லையா, அவளால மத்தவங்களுக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படி எதுவும் ஆகாது, அந்த பொண்ணுடைய காலில் ஒரு டிவைஸ் மாட்டிடுவோம், அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா அந்த டிவைஸ்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தாண்டி வெளியே போனா அப்படின்னாலே பீப் சவுண்ட் கேட்கும், போலீஸ்க்கும் அலர்ட் வரும். அப்போ ஈஸியா போயிட்டு அந்த பொண்ணை கைது பண்றோம். கண்டிப்பா அந்த பொண்ணால இதுக்கப்புறம் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. நாங்க வந்துட்டு அந்த பொண்ணை கண்காணிப்பிலேயே வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. அங்க ஏதோ பேச முடிஞ்ச அளவு பேசிட்டு ரூமுக்கு போனா அங்க நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ராஜினாமா கடிதத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் போயிட்டு யாராவது வேலையை ரிசைன் பண்ணுவாங்களா, இதையெல்லாம் விட்டு போ பாத்துக்கலாம், நீ வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்கல அப்படின்னா வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணா போஸ்டிங்க மாத்தி போடுறேன், உன்ன மாதிரி ஆளை நான் இழக்க தயாரா இல்ல, நீ போயா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோயினையும் அந்த வக்கீலையும் காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு இவங்க 3 பேருமே வீட்டுக்கு வந்து இறங்கினா ஹீரோயினுடைய வீடு அந்த வாசல் முழுக்க அந்த வால் முழுக்க சப்போர்ட் ஸ்டிக்கரா ஒட்டி இருக்கு. நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம், நீ கவலைப்படாத, நீ நம்பிக்கையாரு, ஸ்டே ஸ்ட்ராங், இந்த மாதிரிலாம் போட்டு எக்கச்சக்கமான ஸ்டிக்கி நோட் ஒட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம குட்டி பாப்பாக்கு பொம்மையும் இருக்கு. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா 5 மாசமா பூட்டப்பட்ட வீடு பழைய பள்ளிக்கூடம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா பலனு கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. யாரா கிளீன்லாம் பண்ணா வீடே பார்க்க அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கால்ல அந்த மானிட்டர் மாற்றத்துக்காக போலீஸ்ல இருந்து ஒரு ஆள் வராங்க. இவங்க போலீஸாலாம் தெரியல, ஒரு லேடி வராங்க. அந்த லேடியை பார்த்தோன்னே வக்கீல் குட்டி பொண்ணை உள்ளுக்குள்ள கூடும்போவ இவங்க வந்து கால்ல மாட்டி விட்டு இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள நீங்க தாண்டி வெளியே போயிட்டீங்க அப்படின்னா போலீஸ்க்கும் அந்த கால்ல இருக்க இதுவுமே பீப் சவுண்ட் கேட்குமா, போலீஸ்க்கும் அலாரம் போகும். இது மட்டும் இல்லாம அங்க டேபிளுக்கு மேலேயே ஒரு டிவைஸ் மாதிரி செட் பண்றாங்க. இது வந்துட்டு உங்களை கண்காணிச்சுட்டே இருக்கும். மேபி அலாரம் சவுண்ட் கேக்குது, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்களா இல்லையான்னு கண்காணிக்கணும் அப்படின்னா இந்த கேமரா மூலமா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லும் போது, எங்க குட்டி பொண்ணுலாம் இருக்கா, இந்த அலாரம் எல்லாத்தையும் இங்கதான் செட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இங்கதான் வைக்க முடியும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி விட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப. இப்போ வக்கீலும் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, குக் பண்றேன், சாப்பிட்டு போலாம் அப்படின்னு போது, இப்பதான் பொண்ணுனையும் ஒன்னா மீட் பண்ணிருக்கீங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு போயிட்டாரு. இப்போ குட்டி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இவங்க குக் பண்ணலான்னு போறாங்க. இவங்களுக்கு எது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறந்தே போச்சு. இன்னொன்னு குக் பண்ணும்போது புருஷன் தான் நல்லா ஹெல்ப் பண்ணுவார் போல, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இந்த இது இங்க இருக்கு அது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ற எல்லா விஷயமும் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஃபீலிங்கா குக் பண்றாங்க. குக் பண்ணி முடிச்சுட்டு குழந்தை கூட சாப்பிடலான்னு பார்க்கும்போது இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு பெருசா பழகவே மாட்டா. சும்மா ஃபார்மலா அம்மா கூட அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா முன்னாடிலாம் பயங்கர பாசமா இருப்பா, கூடவே ஒட்டிக்கிட்டே இருப்பா. இப்ப ஏன் இப்படி இருக்கா அப்படின்னா நடுவுல கொஞ்ச நாள் அந்த ஆசிரமத்துல வளர்ந்தா பாத்தீங்களா, சோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிசிப்ளினா சொல்லி கொடுத்துருக்காங்க போல. இந்த விஷயத்த வெளியே இருந்துட்டு யாரோ கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா யாரோ வந்து கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாருன்னு போயிட்டு பார்த்தா ஃப்ரெண்டு காரி தான் வந்திருக்கா. பார்த்தோன்னே கடுப்பாயிருச்சு, எதுவுமே பேசாம உள்ளுக்குள்ள போக அவங்களும் நேரா உள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன மன்னிச்சுக்கோ, எனக்கு வேற வழி இல்லாம தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே கிடையாது, போன்னு சொல்லிடாத, வந்துட்டு என்ன ஏதாவது பண்று அடிக்க கூட செஞ்சிரு, இந்த மாதிரி பேசாமலாம் மூஞ்சி திருப்பிட்டு போகாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது காது மேலேயே ஓங்கி ஒரு போடு போட்டு அதுக்கப்புறம் ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. ஹீரோயினுக்கு இந்த உலகத்துல சொந்தம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க இவளை தவிர பெருசா வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு குழந்தை தூங்கிட்டு இருக்கோம். இப்போ ஹீரோயினும் இந்த ஃப்ரெண்டுக்காரையும் சேர்ந்துட்டு ஒயின்லாம் குடிக்கிறாங்க, பல விஷயங்கள் பேசுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது வீட்டை நீ தானே கிளீன் பண்ண, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நீ வெளியே வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா தெரியும், அதான் நீ வரதுக்கு முன்னாடியே வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கார் வேற ஸ்டார்ட் ஆகல, காரையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு ஃப்ரெண்டு காரி அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோயின் வெளியே வந்து ஃப்ரெண்டை அமுச்சு விடுறாங்க. இது எல்லாத்தையும் யாரும் கண்காணிக்கிறாங்க, போட்டோலாம் கிளிக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. போயிட்டு பாப்பா கூட சேர்ந்துட்டு படுத்து தூங்குறாங்க.
தூங்கிட்டு இருக்கும் போது கூட அந்த யூனோ சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நீயும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், இந்த டே நீங்க மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ்லாம் வாங்கியிருப்பா. அது கனவா வந்து டிஸ்டர்ப் பண்ண இவங்க திடீர்னு கண்ண முடிக்கிறாங்க. கண்ண முடிச்சு யூனோவுடைய அந்த கடைசி கேஸை பத்தி கூகுள்ல செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டென்டிஸ்ட் கப்பலை கொலை பண்ணாலியா, அந்த டென்டிஸ்ட் கப்பலுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், குழந்தை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இவங்க அந்த பையனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த பையனை தான் யூனோ கொலை பண்ணுன்னு சொன்னாங்களா என்னன்னா சரியா தெரியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் குட்டி பொண்ணை ஸ்கூலுக்கு பஸ்ல அமுச்சு விட்டு இவங்களும் கிளம்பி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா அங்க இருக்கிற எல்லாரும் இவங்க காது படவே இவ தான் ஜெயிலுக்கு போன பொம்பளை, இவ தான் புருஷனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலாம், கால்ல பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க காது படவே சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கும் போது நீ ஏதாவது பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காம அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும் போது சைக்கிள்ல வருவாங்க. சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு குட்டி பையன் கால்ல ஏதோ கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த எல்லா விஷயத்தையும் யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து போட்டோ கிளிக் பண்றாங்க. நம்ம ஹீரோயின்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னே புரியாம அந்த வக்கீல போயிட்டு மீட் பண்றாங்க. மீட் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி எல்லாமே சொல்லி புலம்புறாங்க. அடுத்த ட்ரையல் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் 3 வாரத்துல ட்ரையல் அப்படின்னு சொல்ல 3 வாரமா அதுக்குள்ள கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாங்க என்னன்னே தெரியல, உங்க டிடெக்டிவ் இருக்காரு இல்லையா அவர் தான் கேஸை வேகமா கொண்டு போறாரு, ஏன் வேகமா கொண்டு போறாரு அப்படின்னே தெரியல, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு போயிட்டு பாத்துக்கலாம், அதான் இப்போ நமக்கு ஃபேவரா எல்லாமே இருக்கு இல்லையா அப்படின்னும் போது அப்போ இது வரைக்கும் குற்றவாளியை கண்டே பிடிக்கலையா, கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனது கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கலையா, அதான் அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாலியா, அவ தானே கொலை பண்ணா, நமக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லங்க மேபி அந்த பொண்ணே போற போக்குல நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாத்தி போட்டா அப்படின்னா மறுபடியும் என்ன பிடிச்சி உள்ளுக்குள்ள போட்டுருவாங்க, அதான் கேட்கறேன் அப்படின்னும் போது இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கொலகாரனை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கல அது எல்லாமே போலீஸுடைய வேலை, அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாலியா அதே ஃபார்மட்ல நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த கேஸை, உங்களை வெளியே வச்சிருக்கணும், உங்களை இந்த கேஸ்ல மாட்டி விட்டக்கூடாது, எப்படியாச்சும் காப்பாற்றணும், இதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து யூனோவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை பாக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ரெகுலரா செக் பண்ண வருவாங்க போல. அவங்க செக் பண்ண வரும்போது எனக்கு தூக்கமே வரல, மாத்திரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இவங்க ஏதோ காசு கூட கொடுத்திருப்பாங்க. அந்த லேடியும் ஒரு 3 தூக்க மாத்திரை கொண்டு வந்து கொடுக்கும் போது என் கண்ணுக்கு முன்னாடியே நீ போடணும், அதுக்கப்புறம் தான் கிளம்பி போவேன் அப்படின்னு போது வாய்க்குள்ள போட்டு தண்ணி எல்லாம் குடிக்கிறாங்க. வாயெல்லாம் செக் பண்ணிட்டு சரி ஓகே உன்னை நம்புறேன், உன்னுடைய வக்கீல் வந்துட்டு உன் கேஸை விசாரிக்க மாட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேற வக்கீல் தான் பார்க்கணும், பெருசா வேற யாருமே உனக்கு சப்போர்ட்டா இந்த கேஸை வாதாட வரமாட்டாங்க, நீ வேற வக்கீல் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் லேடி அங்கிருந்து கிளம்ப அந்த லேடி போனதுக்கு அப்புறமா ஆக்சுவலா இவங்க இந்த மாத்திரையை முழுங்கல போல சைலண்டா வாய்க்கு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த மாத்திரையை ஒரு டப்பால துப்பி ஒரு ஓரமா வைக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் காலையில எந்திரிச்சு எங்கேயோ கிளம்புறாங்க. அந்த டைம்ல இந்த போலீஸ் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வராரு. நம்ம ஹீரோயின் கண்டுக்காம அங்கிருந்து போகும்போது இவர் விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும் போது இவரும் உட்கார்ந்துக்கிறாரு. என்னமா ரொம்ப மெலிஞ்சிட்ட போல அப்படின்னும் போது இவங்க அமைதியா இருக்காங்க. வெளி உலக வாழ்க்கைலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாவே கேள்விலாம் கேட்கிற அப்படின்னும் போது ஆக்சுவலா என் கேள்வி அந்த மாதிரி கிடையாது, நீ பண்ண செயலால நீ பாக்குற எல்லாமே உனக்கு அன்கம்ஃபர்டபுளா தெரியுது புரியுது அப்படின்னும் போது ஆக்சுவலா இந்த சாப்பாடே நம்ம ஹீரோ தான் வாங்கி கொடுத்தாரு போல, நீ வாங்கி கொடுத்த சாப்பாடுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து யூனோவை காமிக்கிறாங்க. யூனோவுக்கு சப்போர்ட்டா வாதாட ஒரு பெரிய வக்கீல் ஓகே சொல்லிட்டாராம். அவரு மீட் பண்ண வராரு. யாருமே எனக்கு சார்பா வாதாட வரவே இல்ல, இவ்வளவு பெரிய வக்கீல் நீங்க எப்படி வந்தீங்க, நீங்க எதுக்காக என் கேஸ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்லாம் தெரியல, என்னுடைய பொண்டாட்டி தான் சொன்னா இந்த பொண்ணுக்காக நீங்க போயிட்டு வாதாடுங்க, இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருங்க அப்படின்னு சொன்னா அதான் வந்திருக்கேன், உன்னை நம்பலாம்ல, நீ எல்லாமே சொல்லுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எல்லாமே சொல்றா. அவரும் கேள்விலாம் கேட்கிறாரு, ரொம்ப நேரம் கேள்விலாம் கேட்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட கொண்டு போயிட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா மடிச்சு அந்த வக்கீல் கிட்ட கொடுக்கும்போது இந்த லெட்டர்ல அப்படி என்ன விஷயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்படியோ நீங்க ஓபன் பண்ணி படிச்சு பார்க்க தான் போறீங்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த போலீஸ் வராங்க, கூட்டிட்டு போறாங்க. அந்த வக்கீலும் கிளம்பிட்டாரு. ஆக்சுவலா இவர் ஃபேமஸான வக்கீல் அப்படின்னு சொன்னா இல்லையா, இவர் ஏதோ புக்கெல்லாம் கூட எழுதியிருக்காராம். அந்த புக் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ் கிட்ட கேட்கும்போது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே சீன் கட்டாது. அந்த வக்கீல் நம்ம ஹீரோனுடைய வக்கீலுக்கு கால் பண்ணி கேட்கும்போது நம்ம 3 பேருமே மீட் பண்ணலாம், அதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்
ஹீரோயினுக்கும் கால் பண்ணி கூப்பிட ஹீரோயினும் வராங்க. இதுல ஹீரோயினுடைய வக்கீலுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய வக்கீல் நம்மள மீட் பண்ண வராரா, நம்மள பார்க்க வராரா, அந்த வக்கீலுக்கு எதிராக தான் நம்ம வாதாட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்ப அந்த வக்கீல் வராரு, அந்த லெட்டர் கொடுக்குறாரு. பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு படிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது நான் எதுவுமே படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப இவங்க 3 பேரும் பேசிட்டு இங்க கிளம்புறாங்க பாத்தீங்களா. இத கூட யாரோ போட்டோ கிளிக் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் இந்த லெட்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சமையா சருகு போடுறாங்க. குடிச்சிட்டே லெட்டர் படிக்கும் போது ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க நினைக்காத, நான் சொன்னதை மட்டும் பண்ணு, முக்கியமா ட்ரையலுக்கு முன்னாடி பண்ணி முடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதாவது அந்த கொலையை ட்ரையலுக்கு முன்னாடி பண்ணி முடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல. இப்போ நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நேரா அந்த டென்டிஸ்டோடைய வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு கதவை தட்டும் போது உள்ளுக்குள்ள அந்த பையன் இருக்கான். அவன் தான் வந்து கதவை திறக்கிறான். கத்தி எடுத்து ஓங்கி ஒரே சொருவே, அடி பாவி கொலையே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொலையெல்லாம் பண்ணல மக்களே. நம்ம ஹீரோயின் கனவு கண்டிருக்காங்க. கனவு கண்டு கண்ண முடிச்சா பாப்பாக்கு பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. பாப்பா உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு. யாரோ பாப்பாவை கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. வெளியே போயிட்டு பார்க்கும்போது அந்த பையன் தான், அந்த டென்டிஸ்ட் கப்பலுடைய பையன் வந்திருக்கான். அந்த பையன் ஹீரோயினை குத்தி கொலை பண்றான். இதுவும் கனவு. கனவுக்கு மேல கனவு கண்டு கண்ண முடிக்கிறாங்க. அந்த லெட்டர் படிக்கும் போது சரக்கு போட்டாங்க பாத்தீங்களா, அதே சரக்கு போதையோட படுத்து அங்கேயே தூங்கிட்டாங்க போல. நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு படுக்கலான்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்க அப்ப அந்த கர்டன்லாம் க்ளோஸ் பண்றாங்க. அந்த டைம்ல தூரமா யாரோ ஹூடிலாம் போட்டுட்டு இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு கதவெல்லாம் சாத்திட்டு லைட்லாம் ஆஃப் பண்ண அந்த ஹூடி போட்ட ஆளு நேரா இந்த வீட்டுக்கே வந்து கதவை திறக்க ட்ரை பண்றான். இவங்க கதவை திறக்காம லைட் ஆன் பண்றாங்க. லைட் ஆன் பண்ண உடனே அந்த ஆள் அங்கிருந்து ஓடுறான். நம்ம ஹீரோயினை சும்மா விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஓடும்போது தடுக்கி விழுந்து காலில் அடிப்படுது, நொண்டிக்கிட்டு கூட போறாங்க. இவங்க அந்த சரௌண்டிங்கை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு மானிட்டர் பீப்னு சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்டும் நிக்காம ஓடுறாங்க இல்லையா, இதனால இவங்க தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. இந்த சரௌண்டிங்கை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போகுது. அதுக்கப்புறம் இந்த கால்ல மாட்டி விட்டாங்க பாருங்க, அந்த லேடிக்கும் கால் பண்ணி சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கால் பண்றாங்க. போலீஸ் படையே கிளம்பி ஹீரோயினை பிடிக்கலான்னு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தடுக்கி விழுந்தெல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஹூடி போட்டுட்டு யாரோ போறாங்க இல்லையா, அந்த ஆளுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இவனோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படி நின்னுகிட்டு இருக்கும்போது போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த சவுண்டை கேட்டு ஹீரோயின் நிற்கும் போது அந்த ஓடின ஆளும் நிக்கிறான். கண்டிப்பா இவனோவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இதே டைம்ல ஜெயில காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த பயவுல தப்புஸ்டா, அந்த பொண்ணு தப்புஸ்டா போல ஜெயிலே கலைபரமா மாறுது. ஒரு ஜெயில் கைதி தப்புஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இவனுடைய அந்த செல்ல காமிக்கிறாங்க. செல்லுக்குள்ள மத்த போலீஸ்லாம் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. நியூஸ் பேப்பர்ல வக்கீல் வந்துட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போவார் இல்லையா, அந்த போட்டோ நியூஸ் இருக்கு. அந்த போட்டோல வக்கீலுடைய போட்டோவையும் ஹீரோயினுடைய போட்டோவையும் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. அங்க போலீஸ்லாம் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினை இழுத்து அப்படியே அந்த காருக்கு மேல தள்ளி பின்னாடி விலங்க மாட்ட ட்ரை பண்ணும்போது அங்க ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, அவன் தான் கொலைகாரன், என் புருஷனை கொலை பண்ண கொலைகாரன், புடிங்க அவனை புடிங்க அப்படின்றாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே ஓடி வந்தாங்க. ஒரு மாதிரி பயங்கரமா மூச்சு வாங்குது, காலில் வேற அடிபட்டிருக்கு, சொல்ல முடியாம ரொம்பவே லைட்டா சொல்றாங்க. வந்த போலீஸ் டீம் இது எதுவுமே கேட்காம கைது பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க ஒருத்தன் ஊடி மாட்டிட்டு ஓடினா பாருங்க, அவனுமே பெருசா ரியாக்ஷன்லாம் கொடுக்காம பொறுமையா கேஷுவலா நடந்து அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இதே டைம்ல வீட்ல காமிக்கிறாங்க. அங்க போலீஸ்லாம் வந்துட்டு இந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு போக ட்ரை பண்றாங்க. ஒரு மாதிரி வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போக ட்ரை பண்ணும்போது அங்க வந்த வக்கீல் எதுக்காக இந்த பொண்ணை இந்த மாதிரி பண்றீங்க, நானே இந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. இப்போ இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷன் போது எல்லாரும் கால் பண்ணி சொல்றாங்க. ஹீரோயினும் தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட எல்லையை விட்டு தாண்டி ஓடி போக ட்ரை பண்ணிருக்காங்க. இவனும் தப்பிச்சு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஓடி போகும்போது காலில் பயங்கரமா காயம்பட்டிருக்கும். அந்த காயத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்தவனே காலில் அந்த மானிட்டரை ஒரு லேடி மாட்டிருப்பாங்க. இவங்க ஆக்சுவலா போலீஸ் கிடையாது, இவங்க ஒரு டீமை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு போலீஸ் குரூப் மக்களே, ஆனா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றவங்க. அதாவது இவங்க கொஞ்சம் கைதிக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க போல. இவங்க ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வந்துட்டு ஆக்சுவலா அந்த பொண்ணு ஏதோ ஒரு இன்டர்வியூடர் வந்துட்டாங்களாம். வீட்டுல வந்துட்டு யாரோ கதவு தட்டிருக்காங்க. இந்த லேடியையும் குழந்தையும் ஏதோ பண்ண பார்த்திருக்காங்க அப்படின்ற டவுட்ல தான் அந்த ஆளை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அங்க ஓடி வந்திருக்கா. அந்த அங்க வந்த ஆளை நீங்க பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க யார் இருந்தா அப்படின்லாம் பார்க்கல, நாங்க கைது பண்ணும்போது இந்த பொண்ணு சொன்னா யாரும் இருக்கிறாங்க கொலைகாரன் அப்படின்ற மாதிரி ஏதோ பெனாத்திக்கிட்டு இருந்தா, நாங்க கண்டுக்காம கைது பண்ணி கூட்டு வந்துட்டோம் அப்படின்னும் போது அங்க நம்ம வக்கீல் குட்டி பொண்ணோட வராரு. அந்த வக்கீல் வந்துட்டு இங்க வரதுக்கு முன்னாடியே அங்க இருக்க ஒரு பில்டிங்ல கேமரா இருக்கும். அந்த கேமரா ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்ப அந்த ஃபுட்டேஜை போட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே யாரோ வந்திருக்காங்க, வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஆளை பிடிக்க ஹீரோயின் ஓடி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பக்காவா ரெக்கார்டா இருக்கு. இப்ப என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
மானிட்டரை மாட்டி விட்ட லேடியே பயங்கரமா சண்டை போடுறாங்க. இதுக்கே வந்துட்டு உங்க மேல கேஸ் போட முடியும், நீங்க என்னுடைய கிளைண்ட் சொல்ற பேச்ச கூட கேட்காம அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி உண்மையான கொலைகாரன் கூட அங்க வந்திருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாரி மேடம் நாங்க நோட் பண்ணல, பார்க்கவே இல்ல, இவங்க தப்பிச்சு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ண தான் ட்ரை பண்ணோம் அப்படின்றாங்க. இப்போதைக்கு இவங்க வந்துட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணல, அதுக்காக எந்த ஒரு சார்ஜுமே நாங்க ஃபைல் பண்ண போறது கிடையாது, நீங்க கிளீனா இவங்களை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு போலாம், என்ன மன்னிச்சுக்கோங்க, இவங்கள அந்த யாரோ வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணாங்க இல்லையா அந்த கேஸ கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ மானிட்டர் மாட்டி விட்ட லேடியும் நம்ம வக்கீலும் வந்துட்டு இன்னைக்கு நைட் மட்டும் இங்க ஸ்டே பண்ணுமா, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாளைக்கு வேணா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு போது, இல்ல இன்னைக்கு நைட்டே போலாம் அப்படின்றாங்க. உனக்கு ஓகேவா இப்பயே போலாமான்னு கேட்கும் போது, எனக்கு எல்லாமே ஓகே தான், வீட்டுக்கு போலாம் அப்படின்னு போது இப்பயே கூட்டிட்டு கிளம்ப அங்க நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே கால் பண்ணி சொல்லிருப்பாங்க. எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ தப்பிச்சு போக ட்ரை பண்ண டைம்லயே இவனும் தப்பிச்சு ஓடி போயிட்டா, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் கண்டுக்காம எதுவுமே பேசாம எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கூட ஒரு லேடி போலீஸ் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, அதான் அந்த பொண்ணு காணாமலே போலியே, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டுமே இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஏன் கேள்வி கேட்டீங்க, ஹீரோயின் கிட்ட ஏன் இந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னு போது, இவனோ தப்பிச்சிட்டா அப்படின்னா இவளுடைய ஃபேஸ்ல என்ன ரியாக்ஷன் இருக்குன்னா பார்க்க ட்ரை பண்ண அப்படின்னு போது, இப்போ யூனோக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. யூனோக்கு ஸ்பைடர் கடிச்சு கை முழுக்க அலர்ஜியா இருக்கு, இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல போட்டாரு இல்லையா, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து படுக்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மயக்கத்துல இருந்திருக்கா. இந்த கேப்ல அந்த கூட்டிட்டு வந்த போலீஸ் டியூட்டி முடிஞ்சு அவரு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. வேற ஒரு போலீஸ் வர அவர் வந்து பார்க்கும்போது தான் யூனோவை காணும், இப்போ இந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல கேமராவே ஒர்க் ஆகல, ஏதோ கிளிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் அங்கிருந்து ரெண்டு போலீஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த எல்லா விஷயத்தையும் இந்த திருட்டு கோட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய வக்கீல் யூனோவுடைய வக்கீலுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டான்னு கேள்விப்பட்டோம், என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, தப்பிச்சுலாம் போல, அந்த பொண்ணுக்கு ஸ்பைடர் கடிச்சு இந்த மாதிரி கையில ஒரு தழும்பு மாதிரி வந்திருக்கு, ஏதோ அலர்ஜியா இருக்கு, அதுக்காக ட்ரீட்மெண்ட்ல இருக்கா, ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நம்ம ஹீரோயின் புருஷனை பார்க்க ஸ்டுடியோக்குள்ள போகும்போது அங்கிருந்து ஏதோ ஒரு கொலைகாரன் ஓடி போனா இல்லையா அவன், அப்புறம் யூனோ அன்னைக்கு உள்ளுக்குள்ள வரும்போது அந்த ஒரு மாதிரி ஊடிலாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ஜாக்கெட் மாதிரி போட்டுட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த உருவம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ளுக்குள்ள வர ட்ரை பண்ணாம பாருங்க, அந்த உருவம். இது எல்லாத்தையும் மூணுமே வரையறாங்க. வரைஞ்சி பார்க்கும்போது அந்த கண்ணுலாம் பார்க்க யூனோ மாதிரி இருக்கு. ஆனா யூனோ செல்லுக்குள்ள இருக்கா, செல்லுக்குள்ள இருக்கவ எப்படி இங்க வந்திருப்பா, இவங்களுக்கே ஒரே டவுட்டா இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு, இவ எப்படி இந்த விஷயம்லாம் பண்றா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்புறாங்க. அந்த நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ வந்துட்டு யூனோ மேல லைட்டா டவுட்டா இருக்கு. அன்னைக்கு வக்கீல பார்த்து லெட்டர்லாம் எழுதி கொடுத்தா பாத்தீங்களா, அந்த ஃபுட்டேஜ பாக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை கைது பண்ண போகும்போது போலீஸோடைய கார்ல டேஷ் கேம் வந்திருக்கும். அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது போலீஸ் அந்த பக்கம் போக யாரோ ஹூடி போட்டுட்டு போறாங்க. அது கிளியரா ரெக்கார்ட் இருக்கு, அதுல ஃபேஸ் லைட்டா தெரியுது. அந்த போட்டோவை ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை விசாரிக்கும் போது அவங்களா வரைஞ்சாங்க இல்லையா, வரைஞ்சி இவன் தான் கொலைகாரன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த போட்டோவையும் இதையும் ஒன்னா மேட்ச் பண்ணி பாக்குறாரு. அந்த ஹீரோயினை கைது பண்ணும்போது அதுல வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகாது, ஆனா வந்துட்டு அந்த லிப் மூவ்மெண்ட்டை வச்சு அவன் தான் கொலைகாரன், என் புருஷனை கொலை பண்ண கொலைகாரன் அப்படின்ற விஷயத்த லிப் மூவ்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்த அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான் கொலைகாரன் அப்படின்னா இவனோ எதுக்காக ஒத்துக்கிட்டா, இவனவும் இந்த பொண்ணும் ஜெயில ஒன்னா மீட் பண்ணிருப்பாங்க போல, மீட் பண்ணும்போது ஏதோ டீல் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் லைட்டா கெஸ் பண்றாரு. இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இறந்து போன ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு கால் பண்றாரு. அவர் ஏதோ ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்த போறாரா, அதுக்காக உங்க புருஷன் இறந்து போறதுக்கு முன்னாடி வரைஞ்ச ஏதாவது ஓவியங்கள் ஏதாவது ஆர்ட் இருந்தா கொண்டு வாங்க, அதையும் சேல் பண்ணலாம், சேல் பண்ணா உங்களுக்கும் கொஞ்சம் செலவுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னும் போது இவங்களும் கிளம்பி ஸ்டுடியோக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு போறாங்க. உள்ளுக்குள்ள போனாலே புருஷன் இறந்து கடந்த விஷயம் தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா புருஷன் நம்ம ஹீரோயினுடைய முதுக அப்படியே வரைஞ்சு வச்சிருப்பாரு, அச்சடிச்ச மாதிரி வரைஞ்சிருப்பாரு. அதை ஹீரோயின் தம் பிரிண்ட் வச்சு கெடுக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பாங்க. அந்த தம் பிரிண்ட் ஹஸ்பண்ட் வரைஞ்ச விஷயம்லாம் பார்த்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கு. இப்போ இங்க போன் இருக்கும், போனை வந்துட்டு இது வரைக்கும் வெளியே வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கவே இல்லை. இப்பதான் ஹீரோயின் புருஷனுடைய போனை ஓபன் பண்ணி பார்க்கும்போது நிறைய போட்டோ இருக்கு. அதுல இவங்க வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா கையில ரிங்கு கூட மாத்தாம டாட்டு போட்டு அதை செல்ஃபி மாதிரி போட்டோ கிளிக் பண்ணிருப்பாங்க. அந்த போட்டோக்கு பின்னாடி அந்த ஸ்டூடெண்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு அஃபேர்ல இருந்தாரு இல்லையா, அந்த பொண்ணு பின்னாடி இருந்து முறைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த போட்டோல மட்டும் இல்லாம சில
போட்டோல அந்த பொண்ணு பின்ன நின்னு முறைச்சுக்கிட்டு இருக்கா. ஏதாவது ஒரு போட்டோ அப்படின்னா கூட பரவாயில்ல, நிறைய போட்டோல இந்த பொண்ணு இருக்கா அப்படின்னா சம்திங் ராங். ஒருவேளை அன்னைக்கு வீட்டுக்கு வந்தது கொலை பண்ணிட்டு போனது எல்லாமே இந்த பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்பருக்கு போனே போக மாட்டேங்குது. வீட்டுக்கே போலான்னு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினா யாருமே வந்து கதவையே திறக்க மாட்டாங்க. இந்த டைம்ல பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்றா, அந்த பொண்ணு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நீங்க தானே அந்த பொண்டாட்டிக்காரி புருஷனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை வேற போற போக்குல மாட்டி விட்டு போயிட்டீங்களா. அந்த பொண்ணால இங்க வாழவே முடியல. அந்த பொண்ணை சில பேர் போட்டு தொல்லை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு புலம்ப ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்க கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டு யூனோவை மீட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீலுக்கு தெரிஞ்சு வக்கீலும் ஸ்பாட்டுக்கு வராரு. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அந்த யூனோ கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீ காணாம போனாலியா, அதே டைம்ல யாரோ வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாங்களா, அந்த பொண்ணு அட்டாக் பண்ண பாத்துருக்காங்க. அந்த பொண்ணு துரத்திட்டு ஓடும்போது போலீஸ் வந்துட்டு அந்த பொண்ணை கைது பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல நீ வெளியே எங்கேயாச்சும் போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னங்க என்கிட்ட வந்து கேக்குறீங்க, என்னால எப்படி ஜெயிலை விட்டு வெளியே போக முடியும், என்ன ஏதோ கற்பனை பண்ணிட்டு வந்து சும்மா என்ன போட்டு தொல்லை பண்ணாதீங்க, எனக்காக அடிக்கடிக்கு என் வக்கீல் வர இங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாக்குற டைம் முடிஞ்சு போச்சு, முதல்ல கிளம்புங்க அப்படின்னும் போது அவர் கிளம்பிட்டாரு. இப்போ வக்கீல் வந்து நேரடியாவே கேக்குறாரு, ஆக்சுவலா அந்த பொண்ணு சொன்னாமா உன்ன மாதிரியே ஒரு ஆளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு சிரிக்கிறா. ஜெயில இருந்து என்னால போயிட்டு அந்த பொண்ணை எப்படி பார்க்க முடியும், என்னங்க கேள்வி இது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது, ஓகேமா நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே சீன் கட்டாது. அடுத்து நம்ம யூனோ வந்துட்டு அந்த டென்டிஸ்ட் கப்பலை கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கான தீர்ப்பு நாள் இன்னைக்கு வந்துட்டு கோர்ட்ல காமிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கிளம்பி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின், யூனோ, வக்கீல், அந்த டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. மொத்தமா 2 ரூம். ஒரு ரூம்ல அந்த மெயின் ரூம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கேஸ் நடக்கும். அங்கதான் ஜட்ஜி, வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. யூனோ மத்த பேர்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரஸ் பீப்புளும் இருக்காங்க. இன்னொரு ரூம்ல நம்ம ஹீரோயின், வக்கீல், அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவர் மட்டும் நான் அந்த ரூம்ல இருந்து நேரடியா பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அங்கேயே போறாரு. இப்போ கேஸ் ஆரம்பிக்க போது அதுக்கு முன்னாடி யூனோ யாரையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. யாரமா தேடிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் வந்துட்டு பக்கத்து ரூம்ல இருக்காங்க, கண்டிப்பா உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லாமே லைவா அங்கேயும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது, நான் அவங்கள தான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலா நான் வரும்போது ஹீரோயினை பார்த்தேன், நீ கண்டிப்பா அவளை தேடுவன்னு ஒரு கெஸ்ட்ல தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. யூனோவுடைய வக்கீல் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த பொண்ணே வந்து ஒத்துக்கிட்டா, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு தண்டனையை குறைச்சு கொடுக்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலா ஒரு முக்கியமான ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா இந்த பொண்ணுடைய ஃபேஸை தான் ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ இந்த பொண்ணு அந்த கேமராவை பார்த்து, இந்த கேமரா லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது, ஹீரோயின் கண்டிப்பா பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு தெரியும். இப்பதான் வக்கீல் சொன்னார் இல்லையா, இப்போ சவுண்டே வராம லிப் மூவ்மெண்ட்ல ஏதோ சொல்லிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டாரு. இங்க ஆர்குமெண்ட்லாம் போயிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த கோர்ட்டே அமைதியா இருக்கு. நம்ம ஹீரோ எஞ்சி கத்த ஆரம்பிக்கிறாரு, இந்த பொண்ணு ஏதோ சொன்னா, அந்த கேமரா ஃபுட்டேஜை பாருங்க அப்படின்னும் போது, இல்லையே என் கிளைண்ட் எதுவுமே சொல்லவே இல்லை, அந்த எந்த சவுண்டுமே கேட்கவே இல்லை, பின்ட்ராப் சைலண்டா இருக்கு, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், சும்மா வந்துட்டு கேஸை ஸ்டாப் பண்ணாதீங்க, திசை திருப்ப பார்க்காதீங்க அப்படின்னு. ஏங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, சத்தியமா அந்த பொண்ணு சொன்னா, என் கண்ணால பார்த்தேன், ஃபுட்டேஜை பாருங்க அப்படின்னும் போது இந்த பொண்ணே சொல்றா, ஆமா நான் சொன்னேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது, நானே என்ன சொன்னேன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னமா சொன்னேன் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜே கேட்கும்போது, டைம் ரொம்ப அதிகமா இல்ல, ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ணாத அப்படின்னு சொன்னேன், வேற எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் இந்த மெசேஜே சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. ஜட்ஜி கேக்குறாங்க, இப்போ எதுக்கு இந்த விஷயம் சொன்னேன், இந்த மெசேஜ் யாருக்கான மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்லாம் காமிக்கல. இதோட இந்த எபிசோட் முடியுது.